எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம மதத்துல இருக்கிற நம்பகத்தன்மை, அதுல நடக்கிற வஞ்சகங்கள் பத்தி ஒரு புத்தகம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த புத்தகத்தோட வாதமே பழைய ஏற்பாட்டில இருந்து வர்ற ஒரு கடுமையான எச்சரிக்கையில இருந்து தான் தொடங்குது. பாருங்க, அந்த காலத்துல பரிசுத்த அபிஷேக தைலத்தை காப்பி அடிக்கிறது, அதாவது போலியா உருவாக்குறது ஒரு சாதாரண தப்பு கிடையாது. அது ரொம்ப ரொம்ப பெரிய குற்றமா பார்க்கப்பட்டுச்சு. இது வெறும் ஒரு சட்டம் மட்டும் இல்ல, இது ஒரு அடிப்படை கொள்கைன்னே சொல்லலாம். அப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுளோட அபிஷேகம் ரொம்ப புனிதமானது, ஸ்பெஷலானதுன்னு இந்த பழைய சட்டம் சொல்லுது. அதை யாராவது நக்கல் செஞ்சா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். சோ அசல் எது போலி எதுங்கிறதுல ரொம்ப தெளிவா ஒரு கோடு போட்டிருக்காங்க. சரி, இது பழைய ஏற்பாட்டு கதை. இப்போ கொஞ்சம் முன்னாடி புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இந்த போலிகள் பத்தின கொள்கைய நம்ம காலத்து விசுவாசத்தோட எப்படி இந்த புத்தகம் பொருத்தி பாக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி கிறிஸ்தோன்ற வார்த்தையோட அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கலாம். இந்த வார்த்தை கிறிஸ்தோஸுங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பாத்தீங்களா எப்படி அபிஷேகம்ங்கிற விஷயம் நேரடியா கிறிஸ்தவத்தோட மையத்துக்கே வருதுன்னு? இந்த வசனம்தான் இந்த புத்தகத்தோட முக்கியமான வாதத்துக்கே அஸ்திவாரம். பைபிளே சொல்லுது, போலியான அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வருவாங்கன்னு. அவங்க சும்மா வரமாட்டாங்க. பெரிய பெரிய அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு ரொம்ப பக்தியா இருக்கிறவங்கள கூட ஏமாத்தி தப்பான வழியில கொண்டு போக முயற்சி பண்ணுவாங்கன்னு எச்சரிக்குது. இங்கதான் இந்த புத்தகம் ஒரு தைரியமான, ஒருவேளை அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லுது. என்னன்னா, இன்னைக்கு நாம பாக்குற நிறைய மத நடவடிக்கைகள் ஒரு போலி அபிஷேகத்தின் கீழே தான் இயங்கிட்டு இருக்கலாம்னு அது வாதிடுது. அதாவது ஆன்மீக ஜிமிக்ஸ் எல்லாம் பண்ணி தப்பான போதனைகளை வச்சு ஏமாத்துறாங்கன்னு சொல்லுது. அப்படியென்றால் ஏன் மக்கள் இந்த மாதிரி வஞ்சகங்கள்ல போய் சிக்கிறாங்க? அதுக்கு என்ன காரணம்? வாங்க அந்த காரணங்களோட வேர் வரைக்கும் போய் பார்க்கலாம். இந்த புத்தகம் 4 முக்கியமான காரணங்களை சொல்லுது. 1, பாவத்தோட வஞ்சகமான குணம். 2வது, நம்மளோட சொந்த ஆசைகளே நம்மள தப்பான வழிக்கு இழுத்துட்டு போறது. 3வது, இந்த உலக பொருட்கள் மேல இருக்கிற அதீத அன்பு. கடைசியா பணத்தாசை. இந்த 4 விஷயங்களும் ஒருத்தர ஆன்மீக ரீதியா ரொம்ப ஈஸியா தப்பு பண்ண வச்சிடும்னு சொல்லுது. இதுக்கு ஒரு சரியான உதாரணம் ஆகாப் ராஜாவோட கதை. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பொய்யின் ஆவியோட கட்டுப்பாட்டுல இருந்த 400 தீர்க்கதரிசிகளை நம்பினார். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தர் வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது அவங்க ரொம்ப சுலபமா ஏமாந்து போயிடுவாங்க. ஆகாப் தனக்கு என்ன கேட்க பிடிக்குமோ அத மட்டுமே கேட்டு கடைசியில அழிஞ்சு போனார். இந்த கணக்க பாருங்க. ஆகாப் கிட்ட 400 போலி தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்கள எதிர்த்து நின்னது மிகாயான்னு ஒரே ஒரு உண்மையான தீர்க்கதரிசி தான். அதே மாதிரி எலியா தனியாளா 850 போலி தீர்க்கதரிசிகளை எதிர்த்து நின்னார். இது என்ன காட்டுது? உண்மையா பேசுறவங்க எப்பவுமே எண்ணிக்கையில குறைவாதான் இருப்பாங்கன்னு இந்த புத்தகம் சொல்லுது. இந்த வசனம் சொல்ற மாதிரி ஏமாற்றங்கிறது வெளியிருந்து மட்டும் வர்றதில்ல. பெரும்பாலும் அது நமக்குள்ள இருந்துதான் தொடங்குது. நம்மளோட சொந்த ஆசைகளே நம்மள ஒரு வலையில சிக்க வச்சு சோதனைக்குள்ள தள்ளி கடைசியில பாவத்துக்கும் அழிவுக்கும் கொண்டு போய் விட்டுரும். இப்போ இந்த புத்தகம் ஒரு படி மேல போய் பெரிய மத அமைப்புகளையும் கடுமையா விமர்சிக்குது. குறிப்பா ரோமன் கத்தோலிக்க மதத்தை ஒரு வரலாற்று உதாரணமா காட்டி அத ஒரு வஞ்சகமான சக்தின்னு சொல்லுது. இதுல நாம தெளிவா இருக்கணும். இத அந்த புத்தகத்தோட பார்வை, அவங்க முன்வைக்கிற வாதம். சரி, இதுவரைக்கும் வெளியே இருந்து வர்ற ஆபத்துக்களை பத்தி பார்த்தோம். ஆனா இந்த புத்தகம் ஒரு கேள்வி கேக்குது. ஒருவேளை நமக்கு வர மிகப்பெரிய ஆபத்து மத்தவங்க கிட்ட இருந்தே இல்லைன்னா? இது ஒரு முக்கியமான திருப்புமுனை. இப்போ நம்ம கவனம் நமக்குள்ளே திரும்ப போகுது. ஏன்னா பெரிய ஆபத்து நமக்குள்ளே இருக்கலாம். ஆமா, சுய வஞ்சகம், அதாவது நமக்கு நாமே ஏமாத்திக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு இந்த புத்தகம் சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, 2 விதமான ஆட்களை ஒப்பிடுறாங்க. ஒரு பக்கம் வெறும் கேட்பவர்கள். இவங்க வார்த்தைய கேட்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் செய்பவர்கள். இவங்க கேட்ட வார்த்தைய வாழ்க்கையில செயல்படுத்த விடுவாங்க. இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, வெறும் கேட்டுக்கிட்டு மட்டும் இருந்தா அது நமக்கு நாமே ஏமாத்திக்கிற வேலைதான் சொல்லுது. இந்த வசனம்தான் சுய வஞ்சகத்துக்கு சரியான டெஃபினிஷன் கொடுக்குது. விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் போதாது, அதன்படி நடக்கணும். இல்லனா நாம யாரையும் ஏமாத்தல, நமக்கு நாமே ஏமாத்திக்கிறோம். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். இப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இந்த புத்தகம் முன்வைக்கிற தீர்வு என்னன்னு பார்க்கலாம். அதுதான் சத்தியம்,
பரிசுத்தம் மற்றும் சுதந்திரம். இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்து இதுதான். கடவுளோட ஆவியானவர் எல்லாத்துக்கும் மேல பரிசுத்தத்தின் ஆவியானவர். அப்படின்னா உண்மையான ஆன்மீகத்தை பரிசுத்தம், சத்தியம் இதிலிருந்து பிரிக்கவே முடியாது. ஒரு அபிஷேகம் ஒருத்தர பரிசுத்தமா வாழ வைக்கலேன்னா அது உண்மையான அபிஷேகம் தானான்னு நாம யோசிக்கணும். இங்க 2 பாதைகளை ரொம்ப தெளிவா பிரிச்சு காட்டுறாங்க. ஒரு பக்கம் சத்தியத்தின் ஆவி, அது பரிசுத்தத்துக்கு வழிநடத்தும், நம்மள காப்பாத்தும், நம்ம அறிவை திறக்கும். இன்னொரு பக்கம் பிழையின் ஆவி, அது மறைவான பாவத்துக்குள்ள தள்ளும், நம்மள கெடுக்கும், உண்மைய பார்க்க முடியாதபடி நம்ம கண்ணை மறைச்சிரும். அப்போ உண்மையான சுதந்திரம்னா என்ன? இந்த புத்தகத்தோட பதில் இந்த வசனத்துல இருக்கு. அது சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. சத்தியம் மட்டும்தான் நம்மள உண்மையிலே விடுதலையாக்க முடியும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திடுறாங்க. இவங்க பேசுறது அரசியல் சுதந்திரம் பத்தி இல்ல. இது பாவத்துக்கு அடிமையா இருக்கிற நிலையிலிருந்து கிடைக்கிற விடுதலை. இது நமக்குள்ள நடக்கிற ஒரு மாற்றம், வெளியே நடக்கிற மாற்றம் இல்ல. பரிசுத்தமா வாழ்றது மூலமா கிடைக்கிற சுதந்திரம் இது. ஆக இந்த முழு பகுப்பாய்வோட இறுதியில இந்த புத்தகம் நம்ம முன்னாடி ஒரு பெரிய சவால வைக்குது. ஒரு கேள்வியே நம்ம மனசுல விதைச்சிட்டு போகுது. நாம கேட்ட வார்த்தையின்படி செயல்படுறவங்களா இருக்கிறோமா, இல்ல வெறும் கேட்டுக்கிட்டு மட்டும் இருந்து நமக்கு நாமே ஏமாத்திக்கிறவங்களா இருக்கிறோமா? இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.